வெல்கம் டு வெம்சே டைரிஸ். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான். என் பையனோட பர்த்டே வருது. எனக்கு 60 ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வேணும். ஸோ ஸ்டேஷ்னரிஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயரும் ஸ்டேஷ்னரிஸ் தான் வாங்கியிருந்தோம். நான் லாஸ்ட் இயர் நியர்பை ஷாப்பில் வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி சவுகாட்பேட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான், என் ஹஸ்பண்ட் அண்ட் என் சிஸ்டர், நாங்கள் 3 பேருமே வந்துட்டு சவுகாட்பேட் போயிருந்தோம். அங்கே ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மினி கலர் புக்கு, சைடில் வாட்டர் பெயிண்ட் இருக்கும், கூட ப்ரஷ் கொடுத்துருவாங்க. அந்த வாட்டர் கலர் புக்லேயே சைடில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு பிரிண்ட்டாக இருக்கும் வாட்டர் கலர்ஸ். நீங்கள் ப்ரஷ்ஷை ஜஸ்ட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த கலரை ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு புக் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது கூட ப்ரீ ஸ்கூல் பென்சில் கிட் வரும் இல்லையா, ஸ்டார்டர் கிட், அது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்மைலி பேட்ச் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க அது சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு கவர் வேணும் இல்லையா, நம்ம கவராக போகாமல் ஒரு பவுச் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கேப்டன் அமெரிக்கா போட்ட ஒரு பவுச் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது கூடவே என் சிஸ்டர் வந்துட்டு அவளுக்கு க்ளேயில் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் ஆட்ரை க்ளே வாங்கியிருந்தா. வீட்டுக்கு பேட்ரி தேவைப்பட்டுச்சு. ஸோ பேட்ரியும் அங்கே இருந்ததுனால அதையுமே வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவையானதையும் அந்த ஷாப்பில் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனிமே தான் பேக்கிங் இருக்குது. கண்டிப்பாக பேக்கிங் வீடியோ நான் போடுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வாங்கினேன், எப்படி பேக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். பாய்.